ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஒளித்தின் சார்பாக வாழ்த்துகளும் பிரார்த்தனைகளும். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். மத்தேயு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், யார் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். தேவனுடைய புத்திரர் என்றால் என்ன? தேவனுடைய புத்திரர் என்று சொன்னால் தேவனுடைய மக்கள், கடவுளின் மக்கள் என்று அர்த்தம். அப்போ புத்திரர் என்ற வார்த்தைக்கு மக்கள் மாத்திரமல்ல, கடவுளுடைய மகன் அல்லது மகள், பிள்ளை என்று அர்த்தம். இன்றைக்கு நம்ம அநேக இடத்துல என்ன செய்வோம்னா, நான் ஆண்டுடைய பிள்ளைகள், நான் ஆண்டுடைய ஜனமாக இருக்கிறேன், ஆண்டுடைய மக்களாக இருக்கிறேன் நம்ம சொல்லலாம். உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை, விசுவாசத்தில் சொல்லலாம். ஆனால் வேதம் காட்டுகிற ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற அடிப்படையில் நாம் செயல்பட ஆரம்பித்தால்தான் அந்த புத்திரர் அல்லது மக்கள் அல்லது மகன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தமாக விளங்கும். அப்போ யார் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்கிற தலைப்பில் நம்ம நினச்சிடலாம் பார்க்கலாம். அப்போது அதில் என்னென்னு முதல்ல பார்க்கும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம மேற்கோளாக பார்க்குறோம். அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் சொல்லி பார்க்கணும். என்னப்படுவார்கள்னு சொல்லி பார்த்தோம். அப்போது சமாதானம்னா என்ன? அமைதின்னு அர்த்தம். அப்போ அமைதியை ஏற்படுத்தக்கூடியவங்க யாராக இருந்தாலும், அடுத்த அமைதியை விரும்பக்கூடியவங்க, அமைதியை மற்றவர்களுக்குள் உண்டு பண்ணக்கூடியவங்க, இப்படிப்பட்ட மனநிலையில் யார் செயல்பட்டாலும் அவர்கள் கடவுளின் மக்களாக இருக்கிறார்கள் சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அப்போ அமைதி என்று சொன்னால் உலகம் கொடுக்குற அந்த அமைதி அல்ல, உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல. ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்லங்க. அப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்ற என்ன அழைக்கப்படுவார்கள்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட் என்னன்னா, சமாதானம் பண்ணுகிற யாராக இருந்தாலும் அவர்கள் கடவுளின் மக்களாக தேவனுடைய புத்திரராக இருப்பார்கள் சொல்லி பார்க்குறோம். அப்போ இங்கே சொல்லுகிற சமாதானம் சொல்லி பார்க்கும்பொழுது இது உலகத்திலிருந்தோ அல்லது மற்ற உறவுகளிலிருந்தோ ஏற்படுகிற வந்த சமாதானம் அல்ல. இது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆவிக்குரிய ரீதியாக கொடுக்கப்படுகிற சமாதானம், தேவ சமாதானம். எல்லா புத்திக்கும், மனுஷனுடைய புத்திக்கும் எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட தேவ சமாதானம் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது இன்னொரு இடத்துல. அப்போ அந்த ஆவிக்குரிய சமாதானத்தை தான் நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொண்டு அதை மற்ற மக்கள் மத்தியில் என்ன செய்யணும், அதை வெளிப்படுத்தி நம்ம என்ன செய்யணும், அதை விரும்புகிறவர்களாய் செயல்படுத்த வேண்டும். அப்படி யார் அதை வெளிப்படுத்தி விரும்பி ஆவிக்குரிய சமாதானத்தை பெற்று அது நிறைவாய் காணப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் என்று பைபிள் சொல்கிறது. அப்போ எடுத்துக்காட்டாக யாரை பார்க்கலாம்னா, மோசையை பார்க்கலாம். இந்த மோசை என்று பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு என்ன செய்கிறாரு, அவர் எகிப்துங்கிற நாட்டில் என்ன செய்கிறாரு, அவர் இருக்கிறார். அப்போது அந்த எகிப்து நாட்டில் இருக்கும் பொழுது அவர் பார்வோனுடைய பார்த்தீங்க அப்படின்னா மகள் அப்படின்னா அவங்க மூலமாக வளர்ப்பு மகனாக வளர்க்கப்படுகிறார். அப்போ ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த இடத்துல அப்படியே என்ன செய்கிறார், நடந்து வந்திருக்கும்போது 2 சகோதரருக்குள்ள சண்டை நடக்குது. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, அமைதியை விரும்பக்கூடியவராக அந்த சமாதானத்தை, கடவுளின் சமாதானத்தை நிறைவாக பெற்ற ஒரு நிலையில் என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு அதை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதை குறித்து அப்போஸ்தலரில் என்ன செய்யலாம், 7வது இதெல்லாம் பார்க்கலாம். அப்போ சமாதானப்படுத்தும்படி பேசுகிறார். நீங்கள் ஏன் சகோதரராக இருக்கீங்களே, ஏன் சண்டை போடுறீங்க, அதுக்காக நம்ம என்ன செய்யலை, நம்ம அழைக்கப்படலை, அதுக்காக நம்ம இருக்கப்படலை, நம்ம சமாதானமாக தான் இருக்கணுன்றது சொல்லி அமைதியை ஏற்படுத்த விரும்புகிறார். அப்போது அமைதியை ஏற்படுத்த விரும்புகிற உடனே ஒருவர் அதை என்ன செய்கிறார், விரும்பாமல் எங்களை நியாயாதிபதியாக வச்சவங்க யார், எங்கள் மேலே நியாயாதிபதியாக ஒன்று நியமித்தவர் யார் இல்லை அவர் பொறுமை தந்தார். ஆனால் அவர் என்ன செய்யலை, அதை கண்டு அவர் சோர்ந்து போகலை. அவர் சமாதானத்தை என்ன செஞ்சார், விரும்புகிறவராக அதை ஆண்டோட பெற்றுக்கொண்டு வெளிப்படுத்துகிறவராக காணப்பட்டார். அப்போ அந்த இடத்துல அவர் கடவுளின் மக்களாக தேவனுடைய புத்திரனாக என்ன செய்தார், அவர் நிரூபிக்க ஆரம்பித்தார். அப்போது நாமளும் நம்ம வாழ்க்கையிலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அல்லது ஊழியத்தின் பாதையிலும் சரி, அல்லது வேலை செய்கிற இடத்துலையும் சரி, ஆவிக்குரிய சமாதானத்தை, தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதில் நிரம்பினவர்களாய் காணப்பட வேண்டும். காணப்பட்ட மாத்திரமல்ல, அதை அநேகருக்கு என்ன செய்யணும், வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் நாம் விரும்புகிறவர்களாய் செயல்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் தேவனுடைய புத்திரராக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனாலேயோ அல்லது மற்ற காரியங்களை ஆண்டவருக்காக செய்கிறோம் என்பதனாலேயோ மாத்திரம் நம் தேவனுடைய புத்திரராய் இருக்க முடியாது. வசனத்தின்படி சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராக என்று சொல்கிறது.
மோசே சமாதானத்தை விரும்பி ஆவிக்குரிய சமாதானத்தை பெற்று அதை அனுபவித்து அதை அனைவருக்கு வெளிப்படுத்த விரும்பி அவர் செயல்பட்டதனால் அவர் கடவுளின் மகனாக மக்களாக என்ன செய்யார், அவர் நியமிக்கப்பட்டார். என்ன செய்யார், அவர் சொல்லப்பட்டார். அப்போ அதை கேட்குற நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால மட்டும் இல்லை, நாமும் வாழ்க்கையில் ஆவிக்குரிய சமாதானத்தை பெற்று அதை அனைவருக்கு என்ன செய்யணும், வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். உலக பிரகாரமான பார்த்திங்கன்னா சமாதானத்தை நான் பேசலை, ஆண்டவர்கிட்டருந்து வரக்கூடிய ஆவிக்குரிய சமாதானத்தை நம்ம பேசுகிறோம். இரண்டாவதாக யார் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரோமர் 8 அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசனம் இருக்கிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போ ஆவியினாலே நடத்தப்படுதல் அப்படின்னா ஆவியானவரால் நடத்தப்படுதல் அர்த்தம். அப்போ ஆவி அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அர்த்தம். ஒரு மனுஷனை 2 பேர் நடத்த முடியும். ஒன்று பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார், இன்னொன்று பிசாசு நடத்துவார். அப்போ இந்த 2 பேரில் ஒரு ஆள் தான் நடத்த முடியும். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆவியானவர் தான் நடத்த வேண்டும். அப்போ அந்த ஆவியானவர் பார்த்தீங்க அப்படின்னா நடத்துகிற அந்த ஒரு நடத்தலில் யாரில் இருக்கிறாங்களோ, அந்த ஆவியாருடைய கட்டுப்பாட்டில் யார் செயல்படுறாங்களோ, அந்த ஆவியாருடைய நடத்தலுக்கு யார் ஒப்பு கொடுத்து நடக்கிறாங்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரராக இருக்க முடியும்னு பைபிள் சொல்கிறது. அப்போ நாம் வந்து ஆலயத்துக்கு போகலாம், மற்ற காரியங்களை செய்யலாம், அப்படிலாம் பொதுவான காரியங்கள் செய்து கொண்டு இருந்தாலும் ஆவியானவர்கள் நடத்தப்படுகிற அனுபவம் இல்லை என்று சொன்னால் நம்ம வந்து பிரயோஜனம் இல்லாதவர்களாக தான் இருக்கும். அப்போ தேவனுடைய புத்திரர்களாக யார் இருக்க முடியும்னா ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களே தேவனுடைய புத்திரராக இருக்கார்கள். அப்போ கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் அவங்க தான் கடவுளுடைய ஒரு மக்களாக இருக்க முடியும். அப்போது இது யார் எடுத்துக்காட்டாக இருந்தாங்கன்னு பார்க்கும்போது பிலிப்பு என்கிற மனிதனை பார்க்கலாம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகு அநேக சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, அவருடைய சீஷர்கள்லாம் சிதைப்பு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ பரிசுத்தாவியினர் வருவாங்க, பெற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ஊழியம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி போயிட்டார். ஆவியானவர் இறங்கி வந்தாங்க, அவருடைய ஐக்கியத்தில் அநேகர் இருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாரும் சுவிசேஷம் சொல்ல போனாங்க. அப்போ அதில் பிலிப்புங்கிற ஒருத்தர் என்ன செய்தார், ஆவியானுடைய ஐக்கியத்தில் ஆழமாக இருந்து 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 என்ன செய்தார், அவரால் நடத்தப்படக்கூடிய நிலையில் இருந்தார். அப்போ அந்த ஆவியார் என்ன செய்கிறாரு, நீ அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள், நீ மந்திரிகிட்ட சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்லி ஆவியானவர் பேசி அழைக்கிறாரு. பிறகு அப்படி சுவிசேஷம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய வார்த்தை அறிவிக்கிறாரு, ஞானசாரம் கொடுக்குறாங்க. பிறகு ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலர்ல 8 அதிகாரத்தில் போட்டிருக்கு. அப்போ பாருங்கள், அப்போ ஆவியானவர் கொண்டு போனார், அவர் போய் சொல்லி அனுப்புனார், இவனுக்கு கீழ்ப்படிந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அது எப்படி ஒரு ஆவியானுடைய சத்தம் கேட்டுட்டு அவரால் நடத்தப்படுகிற அந்த அனுபவம் வந்து ஆழமான அனுபவம், அது எல்லாருக்குமே கிடைக்காது. அப்போது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுவார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரன் பார்க்கும்போது பிலிப்பு போய் பார்க்கணும். இப்போ பிலிப்பு ஆவியனுடைய ஐக்கியத்தில் ஆழமாக இருந்தான், ஒன்றாய் கலந்துருந்தான், அவன் தேவனுடைய புத்திரராக எண்ணப்பட்டான். அப்போ இதை கேட்கிற இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆழமான விஷயம்னு சொன்னால் யார் தேவனுடைய புத்திரராக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். அப்போது நம்ம வெறும் வேதவாதம் வாசிக்கிறதுனாலையோ ஜெபிக்கிறதுனாலையோ மற்ற காரியங்கள் செய்கிறதுனால மட்டும் அல்ல, சமாதானம் பண்ணுகிறதுனால தேவனுடைய புத்திரராக இருக்க முடியும். எடுத்துக்காட்டாக மோசையை பார்த்தோம். அடுத்து ஆவியானவரால் நடத்தப்படுகிறதுனால தேவனுடைய புத்திரராக இருக்க முடியும், பிலிப்பு பார்த்தோம். இதை கேட்குற ஒவ்வொருவரும் பார்க்குற ஒவ்வொருவரும் யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஆவியானவருடைய நடத்துதலினால் நடத்தப்படுகிறவர்களாக சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் கடவுளின் மக்களாக தேவனுடைய புத்திரர்களாக இருக்க முடியும் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டு என்ன செய்யணும், நடக்க வேண்டும். எனவே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து தேவனுடைய புத்திரங்கிற நிலையை உணர்ந்து அதில் இன்னும் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்களை வாழ்த்துகிறது. ஆமேன்.